வந்துட்டீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு ஊர்ல ராமு சோமு அப்படின்னு 2 மரம் வெட்டிங்க இருந்தாங்க செல்லங்களா. ஒரு நாள் அவர்களுக்குள்ள யார் நன்றா மரம் வெட்டுவாங்க அப்படின்னு ஒரு போட்டி வந்துச்சு. 2 பேரும் அந்த ஊர்ல உள்ள ஊர் தலைவரிடம் போனாங்க. ஊர் தலைவரும் நாளை காலை 6 மணியில இருந்து சாயங்காலம் 6 மணி வரை யார் அதிக மரம் வெட்டுகிறீர்களோ அவரே சிறந்த மரவெட்டி என்ற பட்டத்தை வெல்லுவார்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பியும் வைத்தார். அடுத்த நாள் காலையில ஊர் தலைவர் ராமுவையும் சோமுவையும் அழைத்து கொண்டு பக்கத்தில் உள்ள மரங்கள் நிறைந்த காட்டிற்கு அழைத்து சென்றார். சரியாக காலை 6 மணிக்கு ராமுவும் சோமுவும் வேகமாக மரங்களை வெட்டவும் தொடங்கினார்கள். ராமு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம தொடர்ந்து மரங்களை வெட்டினான் செல்லங்களா. ஆனா சோமுவோ 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு மரத்தின் நிழல்ல அமர்ந்து ஓய்வெடுத்ததோடு தன்னுடைய கோடாரியும் தீட்டிக் கொண்டான். மாலை 6 மணியும் வந்தது. ராமு தன்னுடைய கோடாரியை பட்டை தீட்டாமல் இருந்ததாலும் நிழலில் அமர்ந்து ஓய்வெடுக்காமல் போனதால் உடல் களைப்பின் நிமித்தமாகவும் தொடர்ந்து வெட்டியதால் கோடாரி மழுங்கி போய்விட்டதாலும் அதிக மரங்களை வெட்ட முடியாமல் தோல்வியை தழுவினான். ஆனால் சோமுவோ தன்னுடைய கோடாரியை அடிக்கடி பட்டை தீட்டியதால் எளிதாக மரத்தை வெட்ட முடிந்தது செல்லமே. அதோடு மட்டுமில்லாமல் அடிக்கடி நிழலில் ஓய்வும் எடுத்ததால் சுறுசுறுப்பாக அதிக மரத்தை வெட்டி சிறந்த மரவெட்டி என்ற பட்டத்தையும் வென்றார். அன்பு செல்லமே, கதையை பார்த்தீங்களா செல்லங்களா? பாத்தியா, இந்த ராமு அண்ணன் ரெஸ்ட் எடுக்காம இந்த அண்ணன் என்ன பண்ணினாங்க செல்லங்களா? கட அந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி வேகமா அது என்ன பண்ணாங்க, மரத்தை வெட்டுனாங்க. வெட்டும் போது என்னாச்சு, கடைசியில அவங்கனால அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண முடியல செல்லங்களா. ஆனா இந்த சோமு அண்ணன் என்ன பண்ணுனாங்க, அவங்க மரத்தை வெட்டுனாங்க, ஒரு அழகான நிழல்ல போய் உட்கார்ந்தாங்க, ரெஸ்ட் எடுத்தாங்க, அந்த கோடாரிய ஷார்ப்பும் பண்ணிக்கிட்டாங்க செல்லங்களா. அப்புறம் என்ன ஆச்சு, அவங்க கடைசியில அந்த போட்டியில வெற்றியும் பெற்றுட்டாங்க. நம்ம கூடயும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியா கொடுக்காம நம்மளுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் செல்லங்களா. ஆனா நம்ம வேலையில் மத்தியிலும் கூட கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கும்போது எப்படி இந்த சோமு அண்ணன் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல ரெஸ்ட் எடுத்து அவங்களுடைய அந்த கோடாரிய ஷார்ப்பா தீட்டிக்கிட்டாங்களோ, அதே போல நம்மளும் கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருந்து வேத வசனங்களினால நம்மள ஷார்ப் பண்ணிக்கணும் செல்லங்களா. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அந்த வேலைய செய்வதற்கான ஞானத்தையும் புது பலனையும் கர்த்தர் தருகிறார். அதனால அந்த வேலைய வெற்றியா செய்து முடிக்க முடியும் செல்லங்களா. நம்ம பைபிளையும் கூடயும் ஏசப்பா ஒரு அழகான வசனம் கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை அடித்து எழும்புவார்களாம். பாத்தியா, எவ்வளவு அழகான வசனம் பாத்தியா செல்லங்களா. நீயும் உன்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஏசப்பாக்காக காத்திருக்கணும் என் அன்பு செல்லமே. ஏன்னா நம்ம எல்லா வேலையிலையும் பர்ஃபெக்டா செய்யறோம் செல்லங்களா. ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்குறோமா, நம்ம காத்திருக்கிறோமா ஆண்டவருடைய சமூகத்துல? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏசப்பா நமக்காக எவ்வளவோ நல்ல நல்ல காரியங்களை செஞ்சிருக்காரு செல்லங்களா. உங்க மேலேயும் என் மேலேயும் அவரு ரொம்ப அன்பு வச்சனாலதான் பைபிள்ல எக்கச்சக்கமான வசனங்களை உனக்காகவும் எனக்காகவும் சொந்தமாக்கி கொடுத்திருக்காரு செல்லங்களா. அந்த வசனத்தை நம்ம உட்கார்ந்து நம்ம தியானிச்சிருக்கோமா, அதை காத்திருந்து அந்த வசனத்துக்கு உண்டான பதில என்னன்னு நம்ம கேட்டிருக்கோமா?
நம்ம இதுவரைக்கும் நம்ம கேட்டதில்லை இல்லையா என் அன்பு செல்லமே? இன்னிலிருந்து நீங்க அப்படி ஒரு பழக்கத்தை கத்துக்கோங்க செல்லங்களா. கர்த்தருக்காக காத்திருங்க செல்லங்களா. அவருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கும் போது எசப்பா என்ன பண்ணுவாரு தெரியுமா? கழுகுகளை போல உங்களை செட்டை அடித்து உங்களை உயர எழும்ப பண்ணுவாரு செல்லங்களா. சரியா? இந்த நாள்ல இருந்து நீங்க அதை கத்துக்கணும். சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க, நான் எப்படி வசனத்தை தியானிக்கிறதுன்னு நீங்க யோசிக்கிறீங்களா அன்பு செல்லமே? உங்களுக்கு சின்னதா பைபிள் எல்லாம் இருக்கு செல்லங்களா. அந்த மாதிரி பைபிள் எல்லாம் நீங்க உங்க மம்மி டாடி கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு வாங்கி தருவாங்க. அந்த பைபிள்ல உண்டான எல்லா வசனத்தையும், அதுல அழகா கதைகள் எல்லாம் இருக்கும் செல்லங்களா. அதையும் நீங்க படிங்க. அதுக்கு உண்டான வசனத்தையும் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு புரியுற மாதிரியே அவங்க எழுதியிருப்பாங்க செல்லங்களா. அதனால அது வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். சரியா அன்பு செல்லமே? சரி, அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை மனப்பாடமா சொல்றீங்களா? சொல்லுங்க, வாங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. இந்த வசனம் எங்க இருக்குன்னா ஏசாயா 40:31. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. சரி அன்பு செல்லமே, மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.